பிரதமர் நரேந்திர மோடி நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார். சென்னையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களில் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மட்டும் 4 முறை தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி 5வது முறையாக திங்கட்கிழமை மீண்டும் தமிழகம் வருகிறார். தெலங்கானா மாநிலத்திலிருந்து விமானம் மூலம் பிற்பகல் 2:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கல்பாக்கம் செல்லும் அவர் மாலை 3:30 மணியிலிருந்து 4:15 மணி வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிடுகிறார். பின்னர் மீண்டும் விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் பிரதமர் மோடி மாலை 5 மணியளவில் சாலை மார்க்கமாக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் நந்தனம் YMCA மைதானத்திற்கு செல்கிறார். பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றும் பிரதமர் மாலை 6:15 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு மாலை 6:35 மணிக்கு விமானம் மூலம் மீண்டும் தெலங்கானாவுக்கு செல்கிறார். நடப்பாண்டில் மட்டும் 5வது முறையாக தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருவதால் எந்த மாற்றமும் ஏற்படாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தங்கள் தலைவர்களை வைத்து தமிழகத்தில் அரசியல் லாபம் தேட பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் சாடினார். ஏற்கனவே ஒரு 3% ஒரு 2% இல்லை 1% கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒழிய பிரதானமாக அவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருள் கிடையாது. தலைவர் படத்தையோ அம்மா படத்தையோ போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருப்பது அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்னைக்கு காட்டுது. இன்னைக்கு இதற்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரதமர் மற்ற கட்சி தலைவர்கள் குறித்து பேசுவது வாக்குக்கானது அல்ல, அரசியல் மாண்பு என விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில் மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்துல நாங்க பேசுறோம். அது வாக்குக்காக கிடையாது. ஒரு பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கின்றேன். அதனால் மற்ற கட்சிகள் பேசிட்டே இருக்கலாங்க, அவங்க வாக்கு வங்கி கரையுது. யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால ஒரு ஆத்திரத்துல, கோபத்துல, ஆதங்கத்துல இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பிரதமர் வருகையொட்டி சென்னை முழுவதும் 15,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன்கள் பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சென்னை வருகையின் போது விழா நடைபெறும் இடங்களைச் சுற்றியுள்ள சாலைகள் அண்ணா சாலை YMCA நந்தனம் முதல் அண்ணா மேம்பாலம் வரை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சாலை பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணா சாலை, SV பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, GST சாலை, மவுண்ட் பூந்தமல்லி சாலை, சிபெட் சந்திப்பு மற்றும் 100 அடி சாலை வரை போக்குவரத்து சிறிதளவு நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகன ஓட்டிகள் தங்களது பயணத்தை இந்த சாலைகளை தவிர்த்து மாற்று வழியில் செல்ல திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.